உண்மை சம்பவம். புத்திசாலி கணவன். பன்னாட்டு கம்பெனி ஒன்றில் நல்ல சம்பளத்துடன் வேலை பார்க்கும் இளைஞன் ஒருவனுக்கு திருமணம் ஆனது. அவன் தனது புது மனைவியுடன் அப்பார்ட்மெண்ட் ஒன்றில் குடியேறினான். இவன் வேலைக்கு செல்வான். அவன் மனைவி வீட்டில் இருப்பாள். சில நாள் கழித்து அவனுக்கு தன் மனைவி பற்றி தவறான செய்தி கிடைத்தது. எனவே அவன் தன் மனைவியிடம் வேலை நிமித்தம் வெளியூர் செல்ல வேண்டுமென சொல்லி அவளை அழைத்து சென்று அவளது பெற்றோர் வீட்டில் விட்டுவிட்டு வந்தான். அதன் பின்பு அவனது வீட்டில் அனைத்து இடத்திலும் இரகசிய கேமரா பொருத்தினான். அதன் பின்பு சென்று மனைவியை வீட்டிற்கு அழைத்து வந்தான். வழக்கம்போல் அன்றும் அவன் அலுவலகம் சென்று விட்டான். அலுவலகத்தில் அவனுக்கு வேளையில் மனம் செலுத்த முடியவில்லை. பர்மிஷன் போட்டுவிட்டு நேராக ஒரு ஹோட்டல் சென்று ரூம் புக் செய்து அவனது செல் போனில் அவனது வீட்டில் உள்ள கேமராவில் என்ன நடக்கிறது என பார்க்க ஆரம்பித்தான். இவன் அலுவலகம் புறப்பட்டு வந்த பின்பு 1 மணி நேரம் கழித்து ஒருவன் அவனது வீட்டிற்கு வருகிறான். அவனை இவனது வரவேற்று படுக்கை அறைக்கு அழைத்து சென்று இருவரும் உல்லாசமாக இருக்கிறார்கள். பின்பு இருவரும் குளித்து உணவு அருந்துகின்றனர். பின்பு ஓய்வு எடுக்கின்றனர். அதன் பின்பு மீண்டும் ஜாலியாக இருக்கின்றனர். மீண்டும் குளித்து முடித்து அவன் சென்று விடுகின்றனர். கணவன் இவை அனைத்தையும் ரெக்கார்ட் செய்து கொள்கிறார். இதுபோல் பின்வரும் நாட்களும் தொடர்கிறது. இவனுக்கு என்ன செய்வது என்று ஒன்றும் புரியவில்லை. இறுதியில் ஒரு முடிவெடுத்து ஒருநாள் அவன் மனைவியிடம்தான் வேலை நிமித்தமாக 1 வாரம் வெளியூர் செல்ல வேண்டும் எனவும் அதனால் நீ உங்கள் பெற்றோர் வீட்டில் சென்று இரு என சொல்லி அவளை அங்கு கொண்டு போய் விட்டுவிட்டு அவன் வீட்டிற்கு வந்து வழக்கம்போல் வேலைக்கு சென்று வர ஆரம்பித்தான். நாட்கள் சென்றன. அவன் மனைவி 1 வாரம் கழித்து அவனுக்கு போன செய்து அவளை அழைத்து செல்லுமாறு கேட்டாள். ஆனால் இவன் பதில் எதும் சொல்லாமல் அழைப்பைத் துண்டிதான். இதுபோல் 2-3 நாள் நின்றது. இவன் சரியான பதில் சொல்லாததால் அவள் தனது அப்பாவை அவனை பார்த்து விசாரித்து வருமாறு அனுப்பினாள். அவரும் அவனுடைய அலுவலகம் சென்று அவனை பார்த்தார். அவன் அவரிடம் தனது போனில் ரெக்கார்ட் செய்த வீடியோவை காண்பித்தான். அவர் அதை பார்த்துவிட்டு அதிர்ச்சி அடைந்து அழத் தொடங்கிவிட்டார். அவன் அவரை தேற்றி, நான் இனி உங்கள் மகளுடன் வாழ விரும்பவில்லை. நீங்கள் அவளுக்கு அறிவுரை சொல்லி மீண்டும் என்னுடன் சேர்த்து வைக்க, நான் அவள் செய்த துரோகத்தை நினைத்து நான் அவளை ஏதாவது செய்யப்போய் அவளுடைய வாழ்க்கையையும் என்னுடைய வாழ்க்கையையும் தொலைத்து என்னுடைய நிம்மதியையும் தொலைத்து வாழ விரும்பவில்லை. எனவே அவளை உங்களுடனே வைத்துக் கொள்ளுங்கள். நான் முறைப்படி விவாகரத்து செய்து கொள்கிறேன் என சொல்லி அவரை அனுப்பி வைத்தான். இவன் புத்திசாலி என்பதால் இந்த முடிவை எடுத்தான். அவசரத்தில் இவன் அன்றே வீட்டிற்கு சென்று அவர்களை கையும் களவுமாக பிடித்தாள். என்ன ஆகும்? 1. இவன் அவர்கள் இருவரையும் தாக்கி கொலை செய்ய வேண்டும். பின்பு உண்மை தெரிந்து கணவன் ஜெயில் செல்ல நேரும். இவன் வாழ்க்கை அழியும். அல்லது இவன் நேராக பார்த்துவிட்டான் என்று அவர்கள் இருவரும் சேர்ந்து இவனை கொன்று ஜெயில் செல்ல வேண்டும். இவர்கள் இருவரின் வாழ்க்கை அழியும். கணவன் புத்திசாலி என்பதால் அனைவரின் வாழ்க்கையும் தப்பித்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.